நீங்க யதார்த்தமா திரும்பி பார்க்கும்போது உங்களை ஒரு வெள்ளை கலர் உருவம் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கும்? ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம சில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு கே விளாக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு கதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டில் தான் படித்தேன். ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அதை நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னே. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில், அதாவது 11 வயசு பிள்ளைங்களுக்குன்னு தனியாக ஒரு கேம்பிங் நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மாசாய் ஜோஹர், மலேசியா. மற்றபடி இந்த ஸ்கூலோட பேரை வந்து அவங்க மென்ஷன் பண்ண விரும்பல சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சைனீஸ் ஸ்கூல், மாசாய் ஜோஹர் மலேசியாவில் இருக்கிற ஒரு சைனீஸ் ஸ்கூல். ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மொத்தமா 229 பிள்ளைங்க இருந்திருக்காங்க அந்த டைம்ல. 11 வயசு பிள்ளைங்க. ஸோ வெறும் 11 வயசு பிள்ளைங்களுக்காக மட்டும் நடத்தின ஒரு கேம்பிங் தான் இந்த ஒரு கேம்பிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, கேம்பிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து பார்பிக்யூ செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த கதையை எழுந்துருவங்க அவங்களுக்கு மொத்தமா 6 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, 6 கூட்டாளிகள் இருந்திருக்காங்க இவங்களோட சேர்த்து. அப்போ இவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கூட்டாளிக்கு சேர்ந்து ஒரு விஷயத்த ஞாபகம் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா மாலாம் ஜுமாஅட். அதாவது எனக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு. மலேசியால மாலாம் ஜுமாஅட்னா, மாலாம்னா ராத்திரி, ஜுமாஅட்னா வெள்ளிக்கிழமை. அதாவது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி வரும். ஆனா என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா இந்த மாலாம் ஜுமாஅட்டுக்கு, வெள்ளிக்கிழமை ராத்திரி இல்லை, வியாழக்கிழமை ராத்திரி சொல்றாங்க. அதாவது மலேசியால வந்து சில பேர் நம்புறது என்னன்னா, வியாழக்கிழமை ராத்திரி தான் பேய்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், தொந்தரவு பண்ணும் சொல்றாங்க. அதாவது மற்ற நாட்களை விட வியாழக்கிழமை ராத்திரி தான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும், தொந்தரவு பண்ணும் சொல்றாங்க இந்த பேய்கள்லாம். ஸோ இப்படியே மாலாம் ஜுமான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஃபன் பண்ணிக்கிட்டு விளையாண்டு இருக்கும்போது திடீர்னு 6 கூட்டாளியில ஒரு கூட்டாளி வேகமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரு கத்துறா, என்ன ஆச்சுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அந்த 6 கூட்டாளியில ஒரு கூட்டாளி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்லாம் பெல் அடிப்பாங்கல்ல, அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட ஒரு சோப்பு கலர் கண்ணு என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தி முடிச்சுட்டு திரும்பியும் அந்த இடத்த பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை, எந்த ஒரு சோப்பு கண்ணும் அவங்கள பார்க்கல. இந்த ஒரு விஷயத்த அங்கிருந்த சில சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே பயந்து போய் அவங்க கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள பயப்படுத அவங்க டீச்சர்ஸ்க்கு தெரியல. ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் கிட்ட அவங்க காட்டிக்கல எந்த ஒரு விஷயத்தையுமே. ஆனா அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, இங்க தப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சம்திங் ராங் ஏதோ இருக்கு மட்டும் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க இப்போ இருக்கிற பில்டிங்ல இருந்து பின்னாடி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க படிக்கிற ஒரு பில்டிங் இருக்கு. அதாவது அந்த ஸ்கூல்லே அந்த ஒரு பில்டிங் தான் ரொம்பவே இருட்டா இருக்கும் சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பில்டிங்கை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையை எழுந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு அந்த ஒரு பில்டிங்கை. அப்போ திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது 4வது மாடியில 5வது ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ் ரூம் கிட்ட, அதாவது கேர்ள்ஸ் டாய்லெட் கிட்ட தான் அந்த ஒரு கிளாஸ் ரூம் இருந்திருக்கு. அப்போ அந்த கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் உருவம் நின்று இருந்திருக்கு. அதாவது வெள்ளை கலர் சட்டை, ரத்த கரையோட, முடி ரொம்பவே நீளமா இருந்திருக்கு, நின்று இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தகையோட அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் டாய்லெட்டுக்கு ஓடி இருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஓடி இருக்காங்க. ஆனா
இவங்க அந்த கதை எழுந்தவங்க இவங்களும் இவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸுமே அங்கேயே தான் நின்றுருக்காங்க. அந்த ஷாக்ல எங்கேயுமே ஓடாம அதே இடத்துல நின்று இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, அந்த பேய் இருந்த இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா, எந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த கதை எழுதுனாங்களே அவங்களோட கிளாஸ் ரூம் தான். அவங்களோட கிளாஸ் ரூம்ல இருந்து தான் அந்த ஒரு பேய் இவங்க எல்லாத்தையும் எட்டி பார்த்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கதையை எழுதுனவங்க ஒரு ரூமர்ஸ், அந்த இடத்த பத்தி ரூமர்ஸா பேசப்படுற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலை கட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சுடுகாடு இருந்துதா சொல்றாங்க. அந்த சுடுகாடுக்கு அப்புறம் அங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டுனதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு ஸ்கூலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல சுடுகாடு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் ஸ்கூல் வந்ததா ரூமர்ஸா பேசுறாங்க. ஆனா அந்த கதை எழுந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ரூமர்ஸை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இல்லை, ப்ரூஃப் இல்லை, அதனால நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயத்தான் அடிச்சு சொல்றாங்க, அன்னைக்கு நான் பார்த்தது ஒரு பேய் தான், என் 2 கண்ணால நான் பார்த்தேன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட அந்த ஒரு கதையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ஸ்கூல் உண்மையாலே ஒரு சுடுகாடுல இருந்தா ஸ்கூலா வந்துச்சா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.